அனைவருக்கும் வணக்கம். நம்ம 1947 நம்ம நாட்டு சுதந்திரம் கிடைச்சு ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திரமா கொண்டாட்டு இருக்கோம். அந்நிய நாட்டுல நம்ம அடிமைப்பட்டிருக்கும் போது பல்வேறு தியாகிகள்லாம் போராடி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம இந்திய திருநாட்டுக்கான தனி சட்டமோ தனி வரைமுறைகளோ கட்டுப்பாடுகளோ எதுவுமே இல்லாம இருந்தது. அதனால டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில ஒரு வரைவு குழுவினை ஏற்படுத்தி நம்ம நாட்டுக்கான ஒரு தனி சட்டங்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய இந்திய நாட்டின் இறையாண்மைகள், கட்டுப்பாடுகள், அரசியல் அமைப்பு போன்ற பல்வேறு விவரங்களையும் ஒரு நூலா இயக்கி அதை நம்ம இந்திய நாட்டுல ஒப்படைச்சு அந்த ஒரு நாடு குடியரசு அடைந்தது அப்படின்ற அடையாளத்திற்காக அவர் எழுதிய அந்த அரசியல் சட்டத்தை அங்கீகரிக்கப்பட்ட நாள் தான் இந்த குடியரசு நாள். இந்த ஜனவரி 26 1950 இதை நம்ம பிரகடனப்படுத்துறோம். இதன் அடிப்படையை வச்சுதான் நம்ம இப்ப நடக்கிற தேர்தல்கள், நமக்கான சட்டத்திட்டங்கள், நம் நாட்டில் நடைபெறும் குற்றங்களுக்கான தண்டனைகள் போன்ற பல்வேறு விதமான சட்டங்கள் இந்த அரசியல் சட்டத்தின் மூலம் உருவாகி இருக்குது. அந்த தினத்தை நம்ம கொண்டு இருக்கிறோம். எல்லாருமே எல்லா விதமான தலைவர்களையும் நம்ம கொண்டு நிலையில நம்ம அம்பேத்கரை நிறைய பேர் கொண்டாடாம இருக்காங்க. அந்த கொண்டாட்டத்தை இன்னைக்கு கொண்டாடணும்னு சொல்லிட்டு தான் நம்ம மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கம் இதை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த குடியரசு தினத்துல அம்பேத்கர் அவர்களை நம்ம நினைவு கூறணும்னு இந்த ஒரு மகத்தான ஒரு முயற்சி எடுத்த முதல்ல நம்ம மாநில தலைவர் கணேஷ் செல்வகுமாருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சிருக்கோம். அம்பேத்கர் என்பவர் அனைவருக்குமான தலைவர். அதெல்லாம் மனதில் கொண்டு அவர் நம்ம நாட்டுக்கு என்ன செஞ்சாரோ அதை மனதில் கொண்டு இந்த குடியரசு தினத்தை நம்ம சிறப்பாக கொண்டாடணுன்றதுதான் நம்மளுடைய இயக்கத்தோட நோக்கம். அந்த விதத்துல இன்னைக்கு நல்லபடியே இந்த குடியரசு தினம் முடிஞ்சிருக்குது. வந்த நண்பர்கள் அனைவருக்கும், பார்த்திருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.